ஆயினே இருக்குமா. என்னம்மா செஞ்சுக்கிற? இருக்குது பாருமா, பார்த்து போய் என்ன செஞ்சுக்கிறேன். உனக்கு என்னென்ன வேணுமோ போய் பாரு. இந்த சாப்பாடு செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு? அம்மா நீ இப்படி சொல்ற, வேற என்ன சொல்லுவாங்க? சரி எடுத்துன்னு வா, நான் வேலையே போறேன். யாருக்காவது தட்டுறாங்க. சரிம்மா எடுத்துன்னு வரேன் போமா. அதாவது கேட்டதுக்கு பதில் சொல்றேன்னா என்ன நின்னுக்கிற? இந்த மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிற வேலையெல்லாம் காட்டாத. அது வந்து போய் நிறுத்துனுக்கிற. இன்னைக்கே தெரியும்டா நீ ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டினாரு போறேன்னு. இல்லம்மா இல்லன்னுக்கிற. அந்த பொண்ணு யாரு? என் பொண்டாட்டிமா. என்னது போச்சா? என் மான மரியாதை எல்லாமே போச்சா? போச்சு போ. எங்க அண்ணன் பொண்ணை கட்டலான்னு இருந்தா எவ்வளவு ஒத்தி கூட்டினு வந்து இவதான் என் பொண்டாட்டின்ற. சரியில்லப்பா, அந்த பொண்ணு அவங்க அம்மா விட்டு அமிச்சிரு. உமா இங்க வாயாண்டி. ஏமா லபோ திபோன்னு கத்தின்னுக்கிற? பாருடி பாரு, மண்ணை என்ன வேலை பண்ணிட்டு வந்துக்கிறான் பாரு பாரு. மானத்தையே போடிச்சிட்டானே. அம்மா உங்க பிரச்சனை? ஆமாடி, கேட்க மாட்டேன் பின்ன. வீட்ல பொண்ணை வச்சுனே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண வந்தா ஊர் என்ன பேசும்? கொள்ளாது கல்யாணம் பண்ண வந்துக்கிறான். இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுமானா என்ன? இப்பதான் காது பேசினுக்கிற நின்னுக்குன்னு. சொல்ல மாட்டேடி பின்ன. நீ வெளியே போ, கிளம்பு அவன் கூடவே. அம்மா கிடக்குறாங்க, நீ வானா உள்ள. அண்ணி வாங்க போலாம் ரெண்டு பேரும் உள்ள. உமா இது உனக்கு நல்லதில்ல. மரியாதை போயிடு உள்ள. அடி வாங்காத நீ. ஓமா கூப்பிட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். நாளதானே எல்லாம் நான் போயிடுறேன் வீட்டை விட்டு. சும்மானே அழுகுற மாதிரி நடிக்கிறா பாரு. என்னம்மா பேசினுக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் அழ வைப்பீங்களா நீங்க? ஏம்மா தங்கச்சி அடிக்கிறீங்க? உனக்கு விழ வேண்டாம் அடி, அவளுக்கு விழுந்துக்குதுன்னு நினைச்சுக்கோ. சரி வாங்க உள்ள. சிரிச்சிங்கன்னு தான் சொல்லலாம். உனக்கு மறுபடியும் இன்னொரு அடி வேணுமா? அண்ணது கூட தப்பா போச்சு. வீட்டில் என்னமே பேசக்கூடாது நானும். சரி வானா, அம்மா தான் உள்ள போக சொல்லிட்டாங்களே.